வெல்கம் டு குமார்ஸ் ஆப்டிடியூட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக தான் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியால் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு குட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கோ 3 வருஷத்துக்கு ஒருக்கோ நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடத்துவாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியால் நடத்தப்படும். சிலபஸை பொறுத்தவரையும் இன்னும் அவங்க கன்ஃபார்மாக எதுவும் விடலை. மாறுறதுக்கு சான்ஸு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்தால் தான் தெரியும். கரெக்டான அஃபிஷியலான வெப்சைட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளோ சப் இன்ஸ்பெக்டரோ எதுவாக இருந்தாலும் எஸ்எஸ்சியாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.